டாக்டர் சுதா கண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த செவ்வாதோஷங்களை பற்றி கேட்பாங்க. அதுவும் வரன் அமைக்கிறதுக்கு செவ்வாதோஷம் ரொம்ப கடுமையாக இருக்குது, எப்படி இருக்குது, இது செவ்வாய் உள்ள பெண்ணை தான் கட்டணுமா, செவ்வாய் உள்ள மாப்பிள்ளை தான் கட்டணுமா, இல்லைன்னா கட்டக்கூடாதா, அது ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. செவ்வாய் அப்படின்றவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூமிக்காரகர் தான். அவர் வலுவாக இருந்தால் தான் உங்களுக்கு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பு நிறையாவே கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்தான அமைப்புலையும் வச்சும் பார்க்கும்போதும் நம்மளுக்கு சில அனலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அது செவ்வாயே கிடையாதுன்ற அளவுக்குலாம் போயிடும். ஏன்னா அவருடைய ஆட்சி வீடுகளான மேசம், விருச்சகம் இதில் இருந்தால் செவ்வாய் கிடையாது அப்படின்ற ஒரு அமைப்பும், அவருடைய உச்ச வீடான மகரத்தில் அவர் உட்கார்ந்துருந்தாலும் செவ்வாய் கிடையாது, செவ்வாய் தோஷம், அதாவது செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படின்றதும், அவருடைய நீச்ச வீடான கடகம் அதில் செவ்வாய் உட்கார்ந்துருந்தாலும் அது செவ்வாய் தோஷமாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றதும், அவருடைய நட்பு வீடுகள் குரு பகவானோட வீடு அப்போ மீனம், தனுசு இதில் இருந்தாலும் செவ்வாய் கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய சுப வீடுகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன் இவங்களாம் சுப கிரகங்கள். அப்போ அவங்களோட வீட்டில் இருந்தாலும் அது செவ்வாய் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆக மொத்தம் சுற்றி நம்ம பார்த்தோம்னா எந்த வீட்டில் அமர்ந்தாலுமே நம்மளுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் நம்ம செவ்வாய் அமைப்பு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் அப்படின்றது ஒரு கோபம், ஒரு அதிகாரம், ஒரு ஆணவம், ஒரு வீரியத்தன்மை அதை கொடுத்துரும். அப்போ ஒரு ஆப்போசிட் எதிர்ப்பாளின ஆள் பார்த்திங்கன்னா அதனுடைய கோபத்தை, வீரியத்தை, அந்த ஒரு அதிகார பவரை தாங்கக்கூடிய ஆளாக இருந்து அதை பொறுத்தனோம்னா தான் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை கொண்டு போக முடியும். அப்படின்றதுனால அதுக்காக தான் செவ்வாய்க்கு செவ்வாய் அமைப்புள்ள வரணையை நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவ்வாய் அமைப்பு வலுவாக இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பேரில் கண்டிப்பாக நிலம், பூமி, சொத்துக்கள் இருக்கும். நிறைய வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், மற்ற வேலை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் அவங்களால ஒரு அதிகார பவர் பண்ணி அந்த வேலையில் அமர முடியும். இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் செவ்வாய் அமைப்புக்கு உண்டு. அதனால் செவ்வாய் தோஷத்தை பார்த்து நீங்கள் பெரும்பாலும் பயந்துக்க தேவையில்லை. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும், அதை எப்படி சரி கட்டிக்கணும் அப்படின்றத வச்சு தான் நம்ம அதை கொண்டு போகணும். அதனால் செவ்வாய் தோஷம் அப்படின்னாவே நம்ம பயந்துக்க தேவையில்லை. அவங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த அளவுக்கு செவ்வாயோடைய அமைப்பு பவரோடு இருக்குது, பவர் இல்லாமல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரன் வதுக்களை சேர்த்தாவே நம்மளுக்கு அது ஹைலைட்டாக முடிஞ்சிடும். பிரச்சனைகளும் வராமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்களும் அதை விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வீடியோவில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.